तस्मात् शास्त्रं प्रमाणं ते कार्याकार्यव्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तं कर्म कर्तुमिहार्हसि. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் குருவாயூர் ஜோதிடர் முனைவர் வித்யாவாரதி சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பேசுகிறேன். இன்றைய தினம் நான் உங்களுக்கு பகிர்கின்ற விஷயம், நாம் எல்லாம் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவதற்காக வணங்கக்கூடுகின்ற ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவின் வெற்றி ரகசியம் என்ன என்பதைத்தான். ஒரு சமயம் ஸ்ரீகிருஷ்ண பகவானை பார்ப்பதற்காக அத்தை குந்தி தேவி செல்கிறார்கள். செல்லும் பொழுது துவாரபாலகர்கள் அவரை வழிமறைத்து, இப்போது கிருஷ்ணனை பார்க்க இயலாது, ஏனெனில் கிருஷ்ணன் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். இது என்னடாது? உலகம் பூரா சர்வஜ்ஞ சர்வாந்தர்யாமி சர்வேஸ்வரர் என்று விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு என்று போற்றக்கூடுகின்ற கிருஷ்ணன் பூஜை பண்ணுகிறாரா? என்ன சொல்கிறாய் என்று கேட்டு கோபத்துடன் அங்கிருந்து சென்று விடுகிறார். பிறகு ருக்மிணி தேவியிடம் சிறப்பாக சொல்லி, ஏதோ ரகசியம் நடக்கின்றது, ஏதோ இன்னைக்கு காலையில் போன போது கிருஷ்ணன் ஏதோ பூஜை பண்ணுகிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், என்னவென்று தெரிந்து கொள் என்று சொல்லிவிடார்களாம். நம் அறம் என்பது, தர்மசாஸ்திரம் என்பது எப்படி என்றால், we should be transparent to self. செல்ஃப் என்றால் கடவுளிடம், அதே போன்று தன் மனைவியிடம், தர்மபத்னி என்று பெயர். அப்படி என்று நம்ம தர்மசாஸ்திரம் கூறுகிறது. ருக்மிணி தேவி படுக்கை நேரத்தில் கிருஷ்ணனிடம் கேட்கிறார்களாம், என்ன நடக்கின்றது, என்ன என்று கேட்டபோது கிருஷ்ணன் சொல்றாராம், நீ கேட்டதுனால சொல்லுகிறேன், வேற யாரிடமும் சொல்லக்கூடாது. நான் என்றும் இளமையுடனும் ஊக்கத்துடனும் சக்தியுடனும் வெற்றியுடனும் இருக்கின்றேன் என்றால் அதற்கு எனக்கு 6 பெயர், அந்த 6 மகாபுருஷர்கள் என்னை தினசரி வாழ்த்துகிறார்கள். கிருஷ்ணா, நீ நன்றாக இரு, நீ எவர் ஹீரோவாக இரு, எவர் எனர்ஜெட்டிக்காக இரு என்று வாழ்த்துகிறார்கள். அவர்களின் வாழ்த்தே என்னை வாழ வைக்கின்றது என்று. யாரு என்று ருக்மிணி தேவி கேட்க சொல்கிறாராம் கிருஷ்ணர், நித்யான்னதாதா சமயாக்னிஹோத்ரி மாசோபவாசீஜ பதிவிரதாஜ வேதாந்தவிது சந்திரசகசிரதர்சி ஷட் ஜீவலோகே மம வந்தனீயாக என்று. தினசரி ஒரு உயிரினத்துக்காக அவன் அன்னமளித்து தான் உண்ணுகிறான், அன்னதானம் பண்ணு. சமயாக்னிஹோத்ரி, அவர்கள் குல ஆச்சாரத்துக்கு ஏற்ப அந்தனராக இருந்தால் அக்னிஹோத்ராதிகள் எல்லாம் பண்ணலாம். மற்றவர்கள் சந்தியா காலங்களில் சந்தியா நாமங்கள் என்று கூறுவார்கள். நமசிவாயா, நாராயணாய நமா என்றதான மந்திரங்கள், அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி என்ற
நட்சத்திர நாமங்கள், கிழமைகள், பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டதான விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கொண்டதான, ஒன்றுமில்லாவிட்டால் நமசிவாயா 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 என்றதான பஞ்சாட்சர மந்திரம் அல்லது ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயா என்கின்றதான அஷ்டாட்சரி மந்திரம், இதையாவது சந்தியா காலங்களில் ஜெபித்தல். இப்படி செய்கின்றதான இரண்டாவது நபர் மாசோபவாசி என்று கூறுவார். பழைய காலத்துல எல்லாம் ஒரு மாதம் வரை சாப்பிடாமல் உபவாசம் செய்து பிராயச்சித்தம் செய்வார்களாம். அதுவெல்லாம் இப்போதைக்கு முடியாது. எனவே மாதத்தில் ஒரு தினமாவது உபவாசம், ஃபாஸ்டிங் என்று கூறுகிறோம் இல்லையா, ஏகாதசியாக இருக்கட்டும் இல்லை சோமவாரமாக இருக்கட்டும், அப்படி செய்கின்றவர் பதிவிரதாஜா. தமிழ்நாட்டில் நம்ம சொல்ல தேவையில்லை, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று தான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று சொன்ன மாதிரி பதிக்கு சுஷ்ரூஷை பண்ணக்கூன்றதான உத்தமமான தர்ம பத்னியாக விளங்கக்கூன்றதான பதிவிரதா ஸ்திரீகள் 4. வேதாந்த விது, வேதத்தை கற்றுக்கொள்வது இல்லை தர்மசாஸ்திரத்தை கற்றுக்கொள்வது, அதை வைத்து பிழைப்பது எல்லாம் ஒரு வகையான வாழ்க்கை. ஆனால் வேதாந்தம் என்றால் நானும் நீயும் ஒன்று. அயம் நிஜ பரோவேதி கணநாத் லகுஜேதசாம் உதாரஜரிதானாந்து வசுதெய்வ குடும்பகம் என்று கூறுவார்கள். உலகத்தில் வாழக்கொண்டதான அனைத்து மக்களும் அந்த பரமாத்மாவின் அம்சம். நான் ஒரு ஜீவாத்மா, அதே போன்று அடுத்த ஆள் ஒரு ஜீவாத்மா என்று தெரியக்கொண்டதான தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, ஏக சத்விப்ராசோ பகுதா வதந்தி என்றெல்லாம் வேதாந்த சாஸ்திரம் கூறுகின்ற அந்த வேதாந்தத்தை தெரிந்து வாழக்கூறுகின்றவர். அவர்களுக்கு எல்லாமே ஒன்றாக தெரியுமா. தாமரை இலையில் தண்ணி போல நீ ஒட்டாமல் இருக்கக்கூன்றதான வாழ்க்கை தரத்தை தெரியக்கூன்றவர்கள் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை தெரிந்தவர்கள். சந்திர சகஸ்ரதர்சி என்று கடைசியாக 6வதாக கூறுகிறார். 1000 பிறை கண்டவர்கள், சதாபிஷேகத்திற்கு நிகரான வாழ்க்கை 81 வருஷம் வாழ்ந்துவிட்டால் சதாபிஷேகம் பண்ணலாம் என்று போதாயன ரிஷி கூறுகிறார். அப்படி 81 வயசுக்கு மேலே வாழக்கூன்றதான மாமனிதர்கள் இவர்கள் 6 பேர் கிருஷ்ணா நீ நன்றாக இரு, நீ சிறப்பாக இரு, நீ சுகமாக இரு என்று தினசரி வாழ்த்துகிறார்கள். அவர்களின் வாழ்த்தின் பிரதிபலிப்பே என் வெற்றியின் ரகசியம் என்று கிருஷ்ண பரமாத்மா ருக்மிணி தேவியிடம் கூறியதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது. இங்கே பார்த்தால் உங்களுக்கு தெரியும், சதாபிஷேகம் என்கின்றதான புத்தகத்தில் இந்த விஷயங்கள் எடுத்து கூறப்பட்டுள்ளது. இது இப்போ செல்ஃபியாக எடுக்கிறதுனால உங்களுக்கு தலைகீழாக வந்துவிட்டது. அதை சரியாக எடுத்து உங்களுக்கு காட்டுகிறேன். அதாவது நம் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளதான விஷயங்கள் அவ்வளோ சிறந்ததான காரியங்கள். அதாவது கிருஷ்ண பரமாத்மாவே இந்த 6 பேரை மதிக்கிறார், அவர்களின் ஆசீர்வாதத்தால் தான் வெற்றி அடைகிறார் என்றால் இந்த செயலெல்லாம் மிக சிறப்பானது என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரவரால் ஆகக்கொண்டதான ஏதோ ஒரு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதே இந்த யூடியூப் கிளிப்பின் அவசியம் என்பதை தெரிவித்து கொண்டு உங்களுக்கு எல்லோருக்கும் சந்திர சகஸ்ர தர்சன யோகம், அதாவது சதாபிஷேகம் நடக்கக்கொண்டதான யோகம் அந்த வேதமாதாவும் அந்த ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவும் அருளட்டும் என்று வாழ்த்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.